வீடியோவில் நம்ம வந்து டெக்ஸ்ட் எப்படி பின்னாடி இமேஜுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செலக்ட் பண்ணிக்கணும். அதனோட ப்ரிலிமினரி செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணிக்கிறோம். சேச்சுரேஷன் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் பண்ணிடுறோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறோங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ராஸ்ட்டு இந்த சேச்சுரேஷன் அதெல்லாம் வந்து இந்த இமேஜுக்கு தகுந்த போல் நம்ம மாற்றுறோம். ஃபஸ்ட்டு அது மாற்றினதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனுக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போது அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நிறைய வெரைட்டியான டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் கீழே. அது நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து லைன் 2 உங்கள் டெக்ஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம ஏற்றாலும் அது கலர் அதுக்கு செலக்ட் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் கலர் செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து பிளாசம் அப்படிங்கிற எழுதலான் இருக்கேன். BLOSSOM. அதை வந்து பிக்சருக்கு தகுந்த போல் செட் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தகுந்த போல் எடிட் பண்ணோம். அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம மைண்டில் எப்படி செட் பண்ணோன்னா அந்த இமேஜுக்கு பின்னாடி வரா மாதிரி நம்ம செட் பண்ணோம் எடிட் பண்ணும்போது. அப்போ வந்து எடிட் பண்ணுறது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணணும். டைம் கொஞ்சம் எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இமேஜுக்கு தொட்டு பக்கத்தில் வரா மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிறைய டெக்ஸ்ட்ஸ்லாம் வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம் போது அதுக்கு தகுந்த போல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அது திருப்பி இன்வெர்ட்ங்கிற ஆப்ஷன் கீழே ஒன்று இருக்கும். அது கொடுத்துட்டு அதனோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இல்லை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த போல் பண்ணுவோம். அங்கே நான் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன், அதனால் திருப்பியும் கம்மி பண்ணிவிட்டு திருப்பியும் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக பண்ணுங்கள். அப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் எது நம்ம கேலரியில் கூடயும் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம இதுக்கப்புறமும் வேறு எதுவும் எடிட் பண்ணணும்னா வேறு ஏதோ சாஃப்ட்வேரில் கூடயும் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இமேஜு. இதே மாதிரி நிறைய இமேஜஸ்க்கும் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு இமேஜ் அதனோட இந்த மாதிரியும் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.